உலகெங்கிலும் உள்ள ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சியிலே உன்னதமான மருத்துவ ஜோதிடம் பகுதியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் கடந்த சில நிகழ்ச்சிகளிலே சிம்ம லக்னம், சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு சத்துரு ஸ்தானாதிபதியான 6ஆம் இடத்ததிபதி சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடங்களிலே இருக்கின்ற பொழுது என்ன நோய்களை தருவார் என்று பார்த்தோம். அந்த வகையிலே விருச்சிக ராசி வரையிலே பார்த்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். சிம்ம லக்னம், சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு சத்துரு ஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் 5ஆம் இடமான தனுசு ராசியிலே இருக்கின்ற போது, அவருடைய திசா புத்தியின் போது வயிற்றிலே நோய்களை அவர் தரக்கூடும். வயிற்றிலே மந்தமான சூழ்நிலை, அக்னி மந்தம் என்று சொல்வார்கள், பசி மந்தம், பசி இல்லாமை அல்லது செரிமானமின்மை, சாப்பிட்ட பிறகு உணவு செரிமானம் இல்லாத நிலை, இவற்றை அங்கே தரக்கூடும். மந்தமான சூழ்நிலையை வயிற்றிலே தருவதனாலே இவர்களுக்கு சோர்வு மிகவும் ஏற்படும். மேலும் வயிற்று வலி இதனாலே கூடும். வயிற்று வலியை தருவதோடு அல்லாமல் இந்த நிலை நீடிக்கின்ற பட்சத்திலே இவர்களுக்கு அல்சர் என்று சொல்லக்கூடிய குடல் புண், கேஸ்ட்ரிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வாயு தொல்லைகள் இவைகள் ஏற்படும். இந்த அல்சர் என்று வந்த பொழுது அவர்களால் சாப்பிட முடியாத சூழ்நிலை, சாப்பிட்டாலும் வாயினாலே மீண்டும் வெளியே எடுக்கக்கூடிய சூழ்நிலையை அந்த அல்சர் உருவாக்கக்கூடும். இப்படி சனீஸ்வர பகவான் வயிற்றிலே இருக்கின்ற பொழுது வயிற்று புண்கள், வயிற்றிலே வாயு, வயிற்றிலே பித்த அமிலங்கள் சுரத்தல், இவற்றை அங்கே தரக்கூடும். மேலும் வயிற்றிலே செரிமானமின்மை தருவதோடு வயிற்று வலியை அவர் தருவார். அதனாலே பெருவயிறு என்கின்ற நிலை, வயிறு பெருத்து இருத்தல் இப்படி ஏற்படக்கூடும். மேலும் 5வது இடம் என்பது புத்திரஸ்தானம் ஆகும். சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு சத்துரு ஸ்தானாதிபதியான சனீஸ்வர பகவான் 5வது இடமான புத்திரஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது அவர் புத்திர தோஷத்தை அங்கே செய்யக்கூடும். அதாவது குழந்தை பேற்றை தாமதப்படுத்துதல் அல்லது குழந்தை பேருக்கு தாமதமாக இருக்கக்கூடிய நோய்களை தருதல். உதாரணமாக ஸ்பெர்ம் கவுண்ட் என்று சொல்லக்கூடிய விந்து அணுக்கள் மிகவும் குறைவாக இருத்தல் அல்லது விந்து அணுக்களினுடைய பிரயாணம் செய்கின்ற காலம் மிகவும் மந்தமாக இருத்தல். அதனுடைய சஞ்சாரம் மந்தமாக இருக்கின்ற பொழுது அது சீக்கிரத்திலே கரு பையோடு சேராமல் வழியிலேயே அதனுடைய ஆயுளை இழந்து விடுகின்ற நிலை ஏற்படுவதனாலே இவர்களுக்கு அந்த புத்திர தோஷம் என்கின்ற நிலையை சனீஸ்வர பகவான் தரக்கூடும். 6வது இடமான மகரத்திலே சனீஸ்வர பகவான் ஆட்சி பெறுகின்றார். சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்களுக்கு சத்துரு ஸ்தானாதிபதி சத்துரு ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்ற போதிலும் அவர்களுக்கு அடிவயிறு இவற்றிலே நோய்களை அவர் தருவார். அடிவயிறு பெருத்து இருத்தல், அடிவயிறு கனத்து இருத்தல், அடிவயிற்றிலே கருப்பை பிரச்சனைகளை அவர் தரக்கூடும். அதாவது மாதவிடாய் சரியாக ஆகாமல் இருத்தல், ஸ்கேண்டி மென்ஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள், சரியான மாதவிடாய் இல்லாமல் இருத்தல் அல்லது இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள், முறையற்ற மாதவிடாய் அல்லது லுகேரியா என்று சொல்வார்கள், கருப்பையிலே புண்கள் ஏற்பட்டு அதனாலே வெள்ளைப்போக்கு ஏற்படுதல், இதனாலே அடிவயிறு மற்றும் இடுப்பு வலிக்கு இவர்கள் ஆளாகக்கூடும். மேலும் 6வது இடம் என்பது இடுப்பை சார்ந்த இடத்தை குறிப்பதனாலே இடுப்பு எலும்பு தேய்ந்து போகுதல், அதாவது லம்பார் ஸ்பாண்டிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இடுப்பு எலும்பு தேய்வு, இடுப்பு எலும்பு நசுங்குதல், இவற்றினாலே இடுப்பிலே வலி, கால்கள் மறுத்து போகுதல், நடக்க இயலாமை, தாங்கி தாங்கி நடத்தல், இந்த நிலையை மந்தன் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 6வது இடத்திலே இருந்து
பிரச்சனைகளை அவர் தருவார். மேலும் சத்துரு ஸ்தானத்திலே சத்துரு ஸ்தானாதிபதியான சனி பகவான் இருக்கின்ற பொழுது தேவையில்லாத வம்பு வழக்குகள் வெளியிலே இருந்து இவர்களுக்கு வரக்கூடும். இதனாலே மன உளைச்சல், இப்படி மன உளைச்சல் படுவதனாலே இவருடைய உடல் பாதிப்பு ஏற்படுதல், சரியான தூக்கமின்மை, சரியான உணவு இன்மை, சரியான ஓய்வின்மை, இந்த நிலை மன உளைச்சலினாலே ஏற்படும். மனம் கெடுகின்ற பொழுது உடல் கெடுவது மிகவும் இயற்கையான ஒன்றாகும். ஆகவே இவர்கள் மனதை கெடாமல் பார்த்து கொள்வதன் மூலம் உடலை கெடாமல் பார்த்து கொள்ள இயலும். நேர்களே, இந்த மருத்துவ ஜோதிடம் பகுதியை மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இப்பொழுது சில மருத்துவ குறிப்புகளை பார்ப்போம். வெறுகடி அளவு மிளகு தூளோடு 4 அல்லது 5 பாதாம் பருப்பு சேர்த்து மென்று இரவு நேரத்திலே தின்று பாலை குடித்தால் தினந்தோறும் வெறுகடை அளவு மிளகுத்தூள், 4 அல்லது 5 பாதாம் பருப்பு இவற்றை வாயிலிட்டு மென்று விழுங்கிவிட்டு சிறிது பால் அருந்தும் பழக்கத்தை இவர்கள் கொள்வார்களேயானால் இன்ஃபெர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆண் மலடு பெண் மலடு ஆகிய இரண்டும் வெகு விரைவில் குணமாகும். ஆக பிள்ளை பேறு இல்லையே என்று பல லட்சங்களை பணத்தை கொட்டி மருத்துவம் செய்து கொண்டாலும் இதற்கு ஈடாக அது நிற்காது என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். எனவே இந்த மிளகு தூளையும் பாதாம் பருப்பையும் தினமும் உண்டு பால் குடிக்கின்ற காலகட்டத்திலே இவர்களுக்கு நிச்சயமாக வெகு விரைவிலே மலட்டுத்தன்மை நீங்கி குழந்தை பேறு ஏற்படும் என்பதை அனைவரும் மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். காய்ந்த வெற்றிலை கொடியின் வேர் அதோடு சிறிது மிளகு எடுத்து காலை மாலை 2 வேளை 3 நாட்கள் உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பட்சத்திலே தடைப்பட்ட மாத விலக்கு, அதாவது 2 மாதங்கள் அல்லது 3 மாதங்கள் மாதவிடாய் வராத நிலை, தடைப்பட்ட மாத விலக்கு இவர்களுக்கு தீர்ந்து மாத விலக்கு ஒழுங்காகும். அதாவது வெற்றிலை கொடியினுடைய வேர், மிளகு இரண்டையும் சேர்த்து தினம் காலை மாலை என 3 நாட்கள் சாப்பிட வேண்டும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். நேயர்களே, மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.